இந்திய தேசத்தின் பாதுகாவலனே, எல்லையில்லா பாசத்திற்கு சொந்தக்காரனே, பார் போற்றும் தலைவா, பாரதம் பெற்றெடுத்த தவ புதல்வா, நாடு நல்லா இருக்க நாளும் நேரமும் தெரியாமல் உழைக்கும் தலைவா, உங்கள் பிறந்த நாள் தேசத்தின் வளர்ச்சி நாள். திருமதி லதா சண்முக சுந்தரம், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட தலைவர். திரு வி ரமேஷ், அட்வொகேட், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பொதுச் செயலாளர், அண்ணா நகர் சட்டமன்ற பொறுப்பாளர். அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். செங்கோட்டையன் ஹரித்வாருக்கு போறேன்னு சொல்லிட்டு டெல்லிக்கு போய் அமித்ஷா அவர்களையும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் பார்த்திருக்காரு. பழனிசாமி அமித்ஷா வீட்டுக்கு போறதுக்கு என்ன வழி எடுத்தாரோ அதே வழியை செங்கோட்டையன் எடுத்திருக்காரு. செங்கோட்டையன் பாவங்க, அவரா போகும் அளவுக்கு அவர் இல்லை. செங்கோட்டையனுடைய கேரக்டரும் அப்படி இல்லை. அப்படின்னா அமித்ஷா சொல்லிதான் செங்கோட்டையன் டெல்லிக்கு போயிருக்காரா? உடனே அவரை வர சொல்லுங்கள் என்று மேலிருந்து உத்தரவு வந்ததனால் அவர் போயிருக்காரு. செங்கோட்டையன் பாஜகவுடைய ப்ராடக்ட்னு சொல்ல வரீங்களா சார்? பாஜக ஏவிதான் செங்கோட்டையன் இப்படி பண்ணிக்கிறாரா? ப்ராடக்ட் இல்லைங்க, அவர் எம்ஜிஆருடைய ப்ராடக்ட் தான். ஆமா, செங்கோட்டையனை பொறுத்தவரை என்ன சொல்றாங்கன்னா, அவர் எதையும் கராரான நிலைப்பாடு எடுக்க மாட்டாருங்க, சண்டை கட்ட மாட்டாருங்க. சண்டை கோழியாக இல்லாத செங்கோட்டையனை சண்டை சேவலாக மாற்றுவதற்குல்ல, அதுதான் எப்பொழுதுமே பாஜக எடுக்கிற முயற்சிகள். செங்கோட்டையனை பாஜக இயக்குகிறது, இன்ஜெக்ட் பண்ணுதுங்கிறீங்க. இப்போ செங்கோட்டையனை அவருடைய எல்லா பொறுப்புகள் இருந்தும் நீக்கிட்டார். அடிப்படை உறுப்பினர் பதவி மட்டும்தான் அவர்கிட்ட இருக்கு. அப்படின்னா எடப்பாடி என்ன சொல்ல விரும்புறாரு பாஜகவுக்கு? பாஜக நினைச்சதெல்லாம் செய்யறதுக்கு நாங்க ஆள் இல்லைன்னு சொல்றோம். செங்கோட்டையனின் பொறுப்பு எடப்பாடி கிட்ட வேகாதுன்னு சொல்ல வரீங்களா? வேகல்ல. இதே கருத்தை கொண்டுதான் வேலுமணி, எஸ்பி வேலுமணியும் இருக்கிறார், தங்கமணியும் இருக்கிறார், சிவி சண்முகம் இருக்கிறார் என்பதும் உண்மை. எஸ்பி வேலுமணி அளவுக்கு அதிகமாக செங்கோட்டையன் குரலை எதிரொலித்து பாஜகவுக்கு விசுவாசமாக ஒரு கலக குரல் எழுப்புவார் என்றால், எஸ்பி வேலுமணியினுடைய இடத்தில் சேமா வேலுச்சாமி என்ற மிகவும் வலுவான ஒரு பிரமுகரை கையிலேயே சப்ஸ்டியூட்னு சொல்லுவான கிரிக்கெட் விளையாட்டுல, ஆமா, அது மாரி வச்சுக்கிட்டு இருக்காரு பழனிசாமி. அது ஓபிஎஸ் இல்லாமனா இன்னைக்கு ஓபிஎஸ் ஒன்றும் இல்லாம இருக்காரு. எடப்பாடிக்கு எதிராக ரிபெல் பண்ணி கட்சியுடைய கரவேட்டி கூட இன்னைக்கு ஓபிஎஸ் அவரால் கட்ட முடியல. அதே மாதிரியான நிலை செங்கோட்டையனுக்கு ஏற்படுமாங்கிற கேள்வியை கேட்கிறேன். அது ஒரு டிடிவி சொன்னீங்கனாலும் கூட நம்பலாம். ஒரு ஓபிஎஸ்ஸோ ஒரு செங்கோட்டையனோ தானாக நின்று பழனிசாமியை எதிர்க்கணும் என்று எதிர்த்தார்களா என்று சொல்வது அவர்களுடைய பண்பாகவே இல்லை. ஆதரவாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திருமிகு TSS மணி அவர்கள் உள்ளார். வணக்கம் மணி சார். வணக்கம் சார். செங்கோட்டையன் நேற்றைக்கு நான் ஹரித்வாருக்கு போறேன்னு சொல்லிட்டு டெல்லிக்கு போய் அமித்ஷா அவர்களையும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் பார்த்திருக்காரு. இதை எதை உணர்த்துகிறது? குறிப்பா ஹரித்வார் போறேன்னு சொல்லிட்டு டெல்லி போயிருக்காரு, அமித்ஷாவையும் பார்த்திருக்காரு, நிர்மலா சீதாராமனையும் பார்த்திருக்காரு. அதை இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்புலையும் சொல்லியிருக்காரு. தம்பிதுரை அவர்கள் விபி எலெக்ஷனுக்காக அமித்ஷா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது செங்கோட்டையன் என்னை பார்த்ததை அவர்கிட்ட சொல்லவே இல்லைன்னு அவரும் பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. அதிமுகவில் அப்படி என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? ஏன் செங்கோட்டையன் இப்படிப்பட்ட முடிவுகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்? இதற்கு பின்னாடி யார் இருக்காங்க? ஹரித்வார் போறேன்னு சொல்லிவிட்டு அமித்ஷா இல்லம் போனாருன்னு சொன்னா முகவரி மாற்றம் தானே இருக்கும். முகவரியில குழப்பம் இருக்கலாம். டெல்லி, ஹரித்வார் இடங்கள் முகவரி தெரியாம இருக்கலாம். ஆனால் ஹரித்வாரில் போய் அவர் ராமர் கோயிலை கண்டுபிடிச்சாராங்கிறது தான் முக்கியம். ஹரித்வார் மிகப்பெரிய சிவக்ஷேத்திரம் நினைக்கிறேன். ஆமாம், அங்கே போய் கண்டுபிடிச்சிருவேன்னாரு. பிரச்சனை என்னன்னா, செங்கோட்டையன் யாரு, எந்த கட்சியில் உறுப்பினர்? அதிமுகவினுடைய உறுப்பினர். அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் யாரு? எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர் இதுக்கு முன்னால டெல்லி போன பொழுது கடைசியா என்ன சொன்னாரு? கட்சி டெல்லியில புதுசா கட்சி அலுவலகம் திறந்திருக்கோம், அதை பார்க்க போறேன்னாரு. சொல்லிட்டு 3 காரு மாறி அமித்ஷா வீட்டுக்கு போனாரு. பொதுச் செயலாளர் வழியில் அதுதான் பயணிக்கிறார் செங்கோட்டையன். அதுதான் விஷயம். அப்போ பழனிசாமிக்கு ஒன்று, செங்கோட்டையனுக்கு ஒன்றுன்னு நீங்க அளவுகள் வைக்கலாமா? பழனிசாமி அமித்ஷா வீட்டுக்கு போறதுக்கு என்ன வழி எடுத்தாரோ அதே வழியை செங்கோட்டையன் எடுத்திருக்காரு. என்ன சிறிய மாற்றம்னா, பழனிசாமி இங்கிருந்து விமானத்தில் ஏறி போகும்பொழுது ஊடக சந்திப்பை நடத்தவில்லை. ஆமா, டெல்லியில் நடத்தினாரு. டெல்லியில் பிடிச்சிட்டாங்க, அதனால பதில் சொன்னார். நான் அதிமுகவினுடைய புதிய அலுவலகத்தை, திறக்கப்பட்ட அலுவலகத்தை பார்வையிட போகிறேன்னார்.
வேறு யாரையாவது பார்க்க போகிறீங்களா அமித்ஷாவை எல்லாம் கேட்டாங்க. இல்லை சொன்னார். சரியா? அப்புறம் பார்த்தாருன்னு வந்தது. ஆமாம், 3 காரு மாறி பார்த்தாருன்னு வந்துச்சு. அதே மாதிரி இங்கே வந்து இங்கிருந்து கிளம்பும் பொழுதே செங்கோட்டையனை பிடிச்சிட்டிங்க ஊடகவியலாளர். அதனால அவர் சொன்னார், டெல்லிக்கு போகிறீங்களா? இல்லை. அமித்ஷாவை பார்க்க போகிறீங்களா? இல்லை. ஹரித்வாரில் போய் சிவன் கோயிலை பார்க்க போகிறேன். இல்லை, ராமர் கோயிலை பார்க்க போகிறேன். ஏன்னா ராமர்னு சொன்னால்தானே பாஜக தலைமைக்கு மகிழ்ச்சி வரும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஓகே, அது அவர் மட்டும் நினைக்கல. மோடியினுடைய அரசாங்கத்தில் இருக்கின்ற பெரிய அமைச்சர்கள் கூட. ஏன்னா ஒரு எம்பி வந்து ஒரு பெரிய அமைச்சருடைய அறைக்கு எங்களை கூப்பிட்டு போனார். அப்போ உட்காந்துட்ருக்கோம். எங்களுக்கெல்லாம் வந்து அப்படியே நெய்யில் ஊறப்போட்ட முந்திரி பருப்பெல்லாம் கொடுக்காங்க. அப்போ அந்த பெரிய அமைச்சர் சொல்கிறாரு, பேசுகிறாரு, என்ன பர்பஸ்க்கு போனோமோ அதை பற்றி பேசிட்டு, ஹே ராம் அப்படிங்கிறாரு. புதுசாக இப்படி செய்கிறாருன்னு நான் பார்த்தேன். மறுபடியும் கொஞ்ச நேரம் பேசிட்டுருக்காரு, 10 நிமிஷம். ஹே ராம். ஒரு அமைச்சருங்க, பியூஷ் கோயல், இதுக்கு இவ்வளவு நடிக்கிறாரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. 10 நிமிடத்துக்கு ஒரு முறை ஹேராம்ங்கிறாரு. வந்திருக்கிறவங்க முன்னால் 10 பேர் முன்னால் ஹேராம்னு சொல்லி மோடி அமைச்சருடைய ஒரு அமைச்சரவையில் உள்ள ஒரு அமைச்சர் சொன்னார்னா, அதுவும் சீனியர் அமைச்சர், அதுவும் விஸ்வாசின்னு அறியப்பட்டவர், அவர் ஏதோ ஒன்றை அதன் மூலம் சொல்ல வர்றார். வெளியே போய் ஹேராம்னு 10 நிமிடத்துக்கு ஒரு முறை பியூஷ் கோயல் கும்பிட்டாரு மேலே பார்த்து என்று இவர்கள் சொல்லுவார்களா? அது போய் எட்டுமா தலைமை அமைச்சருக்கு? எட்டாதா? எட்டினால் நமக்கு வாழ்வு உத்தரவாதமாகுமே. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர்களுக்கே உத்தரவாதம் இப்படி தேவைப்படுது ஹேராம் மூலம். செங்கோட்டையன் பாவங்க கோபிச்செட்டிப்பாளையத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர், அனைத்து இந்திய அண்ணா திமுக என்ற ஒரு மாநில கட்சியினுடைய ஈரோடு மாவட்டத்தினுடைய புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர், பெயரளவுக்கு கொடுக்குற மாதிரி உள்ள அமைப்பு செயலாளர்னு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட செங்கோட்டையனுக்கு ஹேராம் வரத்தானே செய்யும். சரி, எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கு. இவரா டெல்லி போனாரா இல்ல டெல்லி கூப்பிட்டு விட்டு செங்கோட்டையன் போனாரா? இன்று வந்து துணை குடியரசுத் தலைவருடைய தேர்தல் நேரம். ஆமா சார். இந்த நேரத்தில் அமித்ஷா வந்து படு சீரியஸாக இதில் பிஸியாக இருப்பார் என்று தமிழ்நாட்டில் உள்ள பத்திரிகையாளர்கள் அல்லது மக்கள் நினைப்பாங்க. நிச்சயமா எல்லாம் செட் பண்ணியிருப்பாங்க. நேற்று ஒன்றும் பிஸியாக இருக்குன்னு அவசியம் இல்லை, ஆனால் நினைப்பாங்க. நிர்மலா சீதாராமன் போன்ற அமைச்சரும் அது மாதிரி பிஸியாக இருப்பாங்க அப்படின்னு நினைப்பாங்க. செங்கோட்டையன் அப்படித்தான் நினைக்க முடியும். இந்த நேரத்தில் போய் டிஸ்டர்ப் பண்ணால் நம்மளை பார்க்க விட மாட்டாங்கன்னு அவருக்கு தெரியும். ஆமாம். அதனால் அவராக போகும் அளவுக்கு அவர் இல்லை. செங்கோட்டையனுடைய கேரக்டரும் அப்படி இல்லை. ஓ, அப்படின்னா அமித்ஷா சொல்லி தான் செங்கோட்டையன் டெல்லிக்கு போயிருக்காரா? உடனே அவரை அனுப்ப சொல்லுங்கள், வர சொல்லுங்கள் என்று மேலிருந்து உத்தரவு வந்ததனால் அவர் போயிருக்காரு. சார், இதுக்கு உட்கட்சி பிரச்சனை சார். இதுல எதுக்கு சார் அமித்ஷா வந்து செங்கோட்டையனை வர சொல்லணும்? இதுல என்ன லாஜி? இதுல வந்து என்ன? தங்களுடைய பாஜகவை பொறுத்தவரை தங்களுடைய கூட்டணியில் இருக்கும் கட்சிகளை எல்லாம் தங்களுடைய கட்சிகளாக அன்பாக பாசத்தால் என்ன அப்படியே அரவணைப்போடு பார்த்து அந்த உள்கட்சி பிரச்சனையும் தங்கள் பிரச்சனைன்னு நினைக்காங்க. எவ்வளோ ஒரு பெருந்தன்மை, வசுதேவ குடும்பம். ஆமாம், அதை தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ளே செலுத்துறாங்க, அவங்க கூட்டணிக்குள்ளே செலுத்துறாங்க. இப்படி உள்கட்சி பிரச்சனை எல்லாத்துலேயும் ஜாவுக்கும் நிதிஷ்குமாருக்கும் உள்ள பிரச்சனையிலையும் கூட அவங்க அதிகபட்சம் தலையிட்டு பார்த்து அந்த சோசியலிஸ்ட் கட்சி உடையலை. அதற்கு பதில் கூட்டணிக்குள்ளே தலையிடுற மாதிரி மன்ஷியை நிதிஷ்குமாருக்கு எதிராக நிறுத்துவதும், பீகார்லேயே வந்து சிராக் பஸ்வானை வெளியே நிறுத்தி நிதிஷ்குமாருடைய ஓட்டுக்களை பிரித்ததும், அவருடைய தொகுதிகளை தோற்கடித்ததும் 30 தொகுதியை என்பதை செய்ய முடியும் பாஜகவால் என்றால் அது வந்து என்ன அர்த்தம்? பெரியண்ணன் மனோபாவம் அர்த்தம். ஓகே, பெரியண்ணன் மனோபாவம் பாஜக கட்சிக்கு தலைமையில் இருக்கிறது, அதிகாரத்தில் இருப்பவர்களிடம் இருக்கிறது என்பது வந்து வியப்பான ஒரு செய்தியா? இல்லை, அவர்களுக்கு இருக்கத்தான் செய்யும். சார், வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் இருக்கு, அதையும் மீறி வந்து செங்கோட்டையனுக்கு டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா
யாருக்கு சிக்னல் கொடுக்க விரும்புறாங்க? எடப்பாடிக்கு சிக்னல் கொடுக்க விரும்புறாங்களா? இது சிக்னல் எல்லாம் இல்ல, ம். ஓராண்டாக அவர்கள் போட்ட திட்டம். என்ன திட்டம் சார் போட்டிருக்காங்க? அதாவது ஆர்எஸ்எஸ் சொல்றாங்க, என்னென்ன? பாஜகவும் உடன்படுறாங்க. ம். தமிழ்நாட்டுல ம். பாஜக உள்ள நுழைவதற்கு ம். ஜெயலலிதா காலத்தில் உள்ள நுழைஞ்சோம், ம். எஜெக்டைட், வெளியே வந்துட்டோம், வெளியே தள்ளிவிடப்பட்டோம், சரியான வார்த்தை, எஜெக்டைட். அடுத்து கலைஞர் தான் எழுச்சாயர்னு அவரை பிடிச்சோம், அவர் அழகா ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. ரெட் கார்பெட் வெல்கம், சிவப்பு கம்பள வரவேற்பு பாஜகவுக்கு கிடைச்சிச்சு. அதை நம்ம வைகோ கிராமமாக வாஜ்பாயை பற்றி உயர்வாக பாஜகவை பற்றி எடுத்துக்கொண்டு போனார். ஆமா, இது கடமைன்னு சொன்னார். கலைஞர் அதையும் தாண்டி அப்பொழுதே என்ன எழுதுறாரு, நீங்க ஆர்எஸ்எஸ் என்பதே தவறான அமைப்பல்ல என்று சொல்லி எழுதுறார். அதற்கு பிறகு துரைமுருகன் கலைஞரெல்லாம் கட்டம் முடிந்த பிறகும் என்ன சொல்றாரு, பாஜக தீண்டத்தகாத கட்சி அல்லன்னு சொல்றாரு. இந்த அளவுக்கு திமுகவையும் அப்படிலாம் செய்ய முடிஞ்சிச்சு. ஜெயலலிதா மினிமம் ப்ரோக்ராம் போட்டு அந்த ஒத்துழைப்பு செயல்பட்டாங்க. திமுக காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டது ஜார்ஜ் பெர்னாண்டஸா, முத்துவேல் கருணாநிதியா? இங்க தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு வரலாறு தெரியாது, நினைவு இருக்காது என்பதனால வாய்க்கு வந்தது பேசுறதா? ஏதோ முத்துவேல் கருணாநிதி தான் காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டு கொடுத்தாருங்கிற மாதிரி குறைந்தபட்ச பொது வேலை திட்டத்தை போட்டது ஜார்ஜ் பெர்னாண்டஸ். அன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கன்வீனர் அமைப்பாளர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ், புரியுதுங்களா? அதனால அவர் சோஷலிஸ்ட் வரலாற்றில் வந்தவர், அவருடைய அடியொற்றி வந்தவர் தான் நிதிஷ்குமார். அதனால் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் போட்டு கொடுத்தார், புரியுதுங்களா? அப்புறம் நீங்கள் கலைஞர் என்ன செஞ்சார் அப்படின்னு கேட்டால் அது வேற மாதிரி டைவர்ட் ஆகி நிறைய விஷயமெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கும். கம்மிங் பேக் டு செங்கோட்டையன் சார். அதனால செங்கோட்டையனாவது நமக்கு கிடைச்சாரே, மேற்கு மண்டலத்தில் இருந்து யாருமே கிடைக்கவில்லை. மேற்கு மண்டலத்துல தான் பாஜக ஸ்ட்ராங்கா இருக்காங்களே, அப்படி இருந்து ஏன் உங்களுக்கு ஒரு நபர் தேடுறாங்க? பாஜக தாங்கள் பலமா இருப்பதாக நம்பவில்லை. அண்ணாமலை இருக்காரு. அதிமுக, அனைத்து இந்திய அதிமுக தான் மேற்கு மண்டலத்தில் வலுவான கட்சி என்று பாஜக நம்புகிறது. சரி, அண்ணாமலை என்பவரை தேட காரணமே அனைத்து இந்திய அதிமுகவில் இருந்து ஒரு பிரமுகர் கிடைக்கவில்லையே என்பதற்காக வெளியில் இருந்து ரஜினிகாந்த் கட்சி ஒன்று உருவாகுமானால் அதில் முதலமைச்சர் வேட்பாளராக தயாரிக்கப்பட்ட ஒருவர் பிஎல் சந்தோஷினுடைய சிஷ்யன் என்பதனால அவரை தேர்ந்தெடுத்து மேற்கு மண்டலத்தில் இறக்கி விட்டாங்க. இதுதான் அவங்க செய்தது. அண்ணாமலையும் என்ன பண்ணிட்டாரு, தமிழ்நாட்டினுடைய மண்ணுக்கு தகுந்தாற்போல் அரசியல் பண்ணாரு, ஆட்சியாளருடன் இணைஞ்சுக்கிட்டாரு. ஆட்சியாளர்கள் எதிர்கட்சியான பாஜக எதிர்கட்சியான திமுக. அப்போ அண்ணாமலை செய்ததெல்லாம் என்ன என்றால் எடப்பாடியை உடைப்பது, அதில் உடன் சேர்ந்து பாஜகவும் சேதப்பட்டாலும் பார்த்து கொள்வது. பாஜக வளர்த்தாரே சார் அண்ணாமலை. 3% இருக்கிற பாஜகவை பாஜக கூட்டணி 18% கொண்டு வந்தாரே சார். அதுக்கான கிரெடிட்டை நீங்க அண்ணாமலைக்கு கொடுத்து ஆகணும் இல்லையா? அதைத்தான் நிர்மலா சீதாராமன் கரெக்டாக கேட்டாங்க. நீங்க 2024 மக்களவை தேர்தலில் அதிமுகவுடன் இருந்திருந்தால் பாமகவுடனும் சேர்ந்து நாம் பல தொகுதிகளை பிடிச்சிருக்கலாம். தமிழ்நாட்டில் 40 முக ஸ்டாலினுக்கு தான் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது செய்தது நீங்க தான், உங்களுடைய பிழை தான்னு சொல்லி போட்டு கடுமையாக திட்டினார் தமிழ்நாட்டுக்கு வரும் பொழுது என்று போன வாரம் வெளிவந்துச்சா இல்லையா? செய்தி வந்துச்சு சார். டெல்லியினுடைய உத்தரவு இல்லாம அண்ணாமலை இப்படி பண்ணிருக்க முடியாதுல்ல. அண்ணாமலை முடிவுக்கு டெல்லி ஓகே சொல்லிட்டாங்க. டெல்லி சொன்னதன் காரணமாக தான் அண்ணாமலை இப்படி ஒரு கூட்டணியை கட்டமைச்சாரு. அண்ணாமலைக்கு பிதாமகன் பிஎல் சந்தோஷ். சரியா? தமிழ்நாட்டில் நீங்க முரண்பாட்டை ஏற்படுத்தி பிளவுபடுத்தி விட்டாச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம தனிச்சான்னு நின்னாங்கன்னு நாம வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு டெல்லிக்கு சொன்னார் அண்ணாமலை. நாம் பாமகவை இணைச்சிக்கிட்டா நாம் சில பல தொகுதியில் வெற்றி பெற்றுருவோம், அதிமுக வெற்றி பெறாது, அது டவுன்ஃபாலில் இருக்குது அம்மா இறந்த பிறகு என்று அண்ணாமலை சொல்லியதெல்லாம் ஆர்எஸ்எஸ் காரர்களும் நம்பி அவர்களும் சேர்த்து சொல்லி அமித்ஷா நம்பினார். நம்பி என்ன
இல்லாமல் போனது என்பதுதான் தமிழ்நாட்டில் அமித்ஷாக்கு கிடைத்த பலன். ஓகே. இப்ப அடுத்து அப்ப மேற்கு மண்டலத்திற்குள் வலுவாக ஆதாரம் ஒரு வலுவான ஒரு அடித்தளம் இருக்குதே பழனிசாமிக்கு, அதை உடைப்பது எப்படி என்ற புதிய சிந்தனை வந்திருக்குது பாஜக அகில இந்திய தலைமை. அதாவது செங்கோட்டையன் பாஜகவுடைய ப்ராடக்ட்னு சொல்ல வரீங்களா சார்? பாஜக ஏவிதான் செங்கோட்டையன் இப்படி பண்ணிக்கிறாரா? ப்ராடக்ட் இல்லைங்க, அவர் எம்ஜிஆர் உடைய ப்ராடக்ட் தான். ஆமா. அதற்கு பிறகுதான் அவர் கூவத்தூரில் வந்த புதிய அமைச்சரவைக்கு அவர் தேர்ந்தெடுக்கப்படுறார். ஓகே. இதுதான் செங்கோட்டையனுடைய வரலாறா இருக்கு. செங்கோட்டையனுக்கு ஓராண்டு முன்பே அமித்ஷாவை ஓராண்டு பக்கத்தில் அமித்ஷாவை போய் பார்ப்பது என்பதும் இங்கிருந்து அவரை ஏற்பாடு செய்து, செங்கோட்டையனை பொறுத்தவரை என்ன சொல்றாங்கன்னா, அவர் கழுவுற மீன்ல நழுவுற மீனுங்க. அவர் எதையும் கராரான நிலைப்பாடு எடுக்க மாட்டாருங்க, சண்டை கட்ட மாட்டாருங்க. சண்டை கட்டுறதுன்னு சொல்லுவாங்க மேற்கு மண்டலத்தில் உள்ள மொழி நடை. அது அவர் சண்டை கட்டிக்கிட்ட மாட்டாருங்க. ஏனுங்க அவர் சண்டை கட்டிக்கிட்ட மாட்டாருங்க அப்படி சொல்லுவாங்க. அப்படி சண்டை கட்டாத செங்கோட்டையனை, சண்டை கோழியாக இல்லாத செங்கோட்டையனை சண்டை சேவலாக மாற்றுவது இருக்குல்ல, அதுதான் எப்பொழுதுமே பாஜக எடுக்கிற முயற்சிகள். ஓ, செங்கோட்டையனை வச்சு அதிமுகவை கொங்கு மண்டலத்தில் பலவீனப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களா பாஜக? கொங்கு மண்டலத்தில் பலவீனப்படுத்தணுமா இல்லையா என்பதை விட, அதிமுக வெற்றி அடைந்தால் அது பாஜகவினுடைய நிழலாக, பாஜகவினுடைய அடிமையாக, பாஜகவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். வெற்றி பெறுவதற்கு அவர்களுக்கு எண்ணமெல்லாம் என்னன்னு சொன்னா, டெல்டா மாவட்டங்கள்லையும் தென் மாவட்டங்கள்லையும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய வாக்குகள் சசிகலா வெளியேறியதுனாலும், ஓபிஎஸ் வெளியேறினதுனாலும், டிடிவி தினகரன் வெளியேறினதுனாலும் வெளியேறிடுச்சு என்ற புரிதல் இருக்கு. ஆமா, பாஜக அதையும் எடுத்துட்டா உள்ள நாம வெற்றி பெற்று நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கோம் அதிமுக. நான் வழக்கமாக சொல்வது போல அதிமுகவுக்கு ஒற்றை தலைமை என்பது இல்லாமல் கூட்டு தலைமை என்பதாக அப்போ உருவாயிரும். ஏன்னா சசிகலாவால் அடையாளம் காட்டப்பட்ட எடப்பாடி சசிகலா உள்ளே வரும் பொழுது முழுக்க முழுக்க தன்னிச்சையாக எடப்பாடி இயங்க முடியாது. ஆமா, கேட்டுதான் ஆகணும் கொஞ்சமாவது. சரி, டிடிவி தினகரனால் என்ன, கடைசி நேரத்தில் சசிகலா சிறைக்கு போன பிறகும் முழுக்க ஆதரவுடன் டிடிவிட்ட வெளிப்படையாக பல்வேறு உள் விஷயங்களை, தனக்கு வரக்கூடிய நிலைமைகளை, தனக்கு மீது ஒன்றிய அரசான பாஜக அரசு நடவடிக்கை எடுக்குமோ என்று எடப்பாடி அச்சப்படுகிறார் என்று டிடிவி தினகரன் வெளியே சொன்னார். நினைவு இருக்குங்களா? உடைந்த பிறகு அப்படிப்பட்டவரையும் உள்ளே கொண்டு வந்தால் அப்போ அவர் சொல்லதையும் நாம் கேட்க வேண்டியவர். ஓபிஎஸ்னா நான் தான் அம்மாவால் என்ன 3 முறை முதலமைச்சர் ஆக்கப்பட்டவன்னு திருப்பி 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 கேரள திசை திட்டு மாதிரி சொல்லி அவரும் பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு எரிச்சல் கொடுத்துட்டு இருப்பார். அதனால இந்த 3 பேரும் வந்தால் நாம் சுயமாக செயல்பட முடியாது என்ற உணர்வு பழனிசாமிக்கு இருக்கலாம். சுயமாக பழனிசாமி செயல்படக்கூடாது என்ற உணர்வு பாஜக தலைமைக்கு இருந்தே ஆக வேண்டும். ஏன்னு கேட்டால் ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் உள்ள மோதல் அல்லது போட்டியை என்ன சொல்கிறாங்கன்னா, அதிகாரத்துக்கு வந்த பிறகு தலைமை அமைச்சர் மோடி உலக அரங்கில் உள்ள கார்ப்பரேட்டுகள், அமெரிக்காவில் இருந்து ஒரு இலான் மாஸ்க் இப்படி வந்தா ஒரு வெயிட்டான அதுபடி ஆடுக்க, ஐரோப்பாவில் இருந்து கார்ப்பரேட்டுகள், இவங்களுக்கெல்லாம் அதிகமாக இடம் கொடுத்து இருக்கக்கூடிய அணுகுமுறையை அவர்களுக்கு கொடுக்கக்கூடாத இடம் உலகம் பூரா அதானியும் அம்பானியும் டாட்டாவும் போகணும் என்று நினைக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்க்கும் எதை முதலில் போடுவது என்ற முரண்பாடு தான் சொல்லுவாங்க. ஓகே. அதுமாரி இந்தியாவில் உள்ள முதலாளிகளான அதானி அம்பானி டாட்டாவுக்கு முதலிடம் கொடுத்து வட்நகரில் இருக்கிற நரேந்திர மோடிக்கு பக்கத்திலேயே உள்ளவங்க அவங்க எல்லாம், அவங்க நேட்டிவ் இருக்குதே, சொந்த ஊர்களே பக்கத்து ஊர், சரிதானுங்களா? அப்போ அவர்களுக்கு இடம் கொடுக்கிறது என்பது இல்லாமல் கோயம்புத்தூர், திருப்பூர், சேலத்தில் உள்ள கொங்கு முதலாளிகள் முதன்மையாக இந்தியாவில் ஒளிர் விடுவது என்பதை மட்டுப்படுத்தணும் என்று அந்த அதானி அம்பானி டாடா சார்பாக
பாஜக தலைமையும் RSS தலைமையும் நினைக்கும் என்பதில் பொருளாதார அடித்தளத்தை கொண்டுதான் எல்லாம் தீர்மானிக்கிறது என்று புரிந்தவர்களுக்கு சாதாரண அடங்கும். ஓகே சார், அதிமுக நீக்கம் கொங்கு மண்டலத்திலேயோ அல்லது ஈரோட்டிலேயோ ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாதுன்னு சொல்ல வரீங்களா? செங்கோட்டையினுடைய பதவி நீக்கத்தை சொல்றீங்க நீங்க? ஆமா, பதவி நீக்கத்தை சொல்றேன். அதிமுக நீக்கம்ட்டீங்க. பதவி நீக்கம் சரி. அதாவது செங்கோட்டையன் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள புறநகர் மேற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் சொன்னேன் நான். அந்த செயலாளராக இருக்கும்பொழுது அவர் நிறைய உதவிகள் பண்ணியிருக்காரு, இல்லைன்னு சொல்லாம. அந்த தொகுதிக்குள்ள, கோபி சட்டமன்ற தொகுதிக்குள்ள உள்ள BDOக்கள் இருக்காங்களா ஒவ்வொரு ஒன்றியம், அவங்கெல்லாம் இவர் 48 ஆண்டுகளாக எம்ஜிஆர் காலத்தில் இருந்து இருந்தவர் என்பதனால் இவர் சொல்ல கேட்பாங்க. இயல்பா, மனிதனுக்கு 78 வயசு வேற ஆச்சு. அவர்கள்லாம் 60க்குள்ளே இருந்தால்தான் BDOவாக இருக்க முடியும். ஆமாம். அப்போ அவர்களுக்கெல்லாம் 20 வயது மூத்தவர் ஒருத்தரை, கொங்கு கவுண்டரில் இருந்த வந்தவரை, ஒரு 20 ஏக்கர் பெரிய அளவுக்கு வச்சிருக்கக்கூடிய ஒரு தோட்டத்தை வைத்திருக்கக்கூடிய தோட்ட முதலாளியை நம்புவாங்க, ஏற்பாங்க, ஆதரிப்பாங்க, வரவேற்பாங்க, மதிப்பாங்க. அவர் சொன்ன ஆட்களுக்கு அந்த வட்டாரம் முழுக்க அவர்கள் சத்துணவு ஊழியர்கள் என்பது போட்டு கொடுப்பாங்க. ஓய்வூதியம் முதியோருக்கு என்று அவர் சொல்ற பட்டியலை உடனே போட்டு கொடுப்பாங்க இல்லையா? அப்ப அந்த வட்டாரத்தில் இப்படிப்பட்ட சிறிய சலுகைகள் மூலமாக அடித்தள மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு என்பது செங்கோட்டையனுக்கு இருக்கிறது. குறிப்பாக நம்பியூர் வட்டாரத்தில் அதிலிருந்து வந்தவர்கள் தான் 1000, 2000, 3000 அவருக்காக வந்த அந்த கூட்டம். ஓகே, இது இல்லை என்று சொல்லல, அவர்கிட்ட இருக்கு. ஆனா ஒரு 3000 பேர் மட்டுமே வாக்களிப்பதனால ஒரு வெற்றி அங்க கிடைக்காது இல்லையா? 100 ஓட்டு 200 ஓட்டுல வெற்றி தோல்வி தீர்மானிக்க முடியல சார். அது வேற இடத்துல. அங்கெல்லாம் மொத்தமா கொத்து கொத்தா அடித்தள மக்கள் என்ன, கொங்கலார் கவுண்டர் சமூகத்திலே கூட அடிப்படையான உழைக்கும் விவசாய மக்கள் ரெட்டலைக்கு தான் போடுவாங்க. அதனால் ரெட்டைலை யாரை காட்டுகிறதோ, ஒரு பாஜக வேட்பாளரையோ அல்லது ரெட்டைலை வேட்பாளரையோ நிப்பாட்டினா அவங்களுக்கு தான் வாக்களிப்பாங்க. ஓகே, சுயேட்சையாக செங்கோட்டையன் எதிர்த்து நின்றாலும் அவர் ஒரு கணிசமான வாக்குகள் வாங்குவார். ஆனால் ஜெயிக்க முடியாதா? அவர் டெபாசிட் கூட வாங்க முடியாது. புரியுதுங்களா? 10,000 வாக்கு வாங்கினதுக்காக டெபாசிட் கிடைச்சிடாது. 60,000 வாக்கு வாங்கினவர் தான் வெற்றி பெறுவார்னா. அதனால தோப்பு வெங்கடாச்சலத்துக்கு என்ன நிலைமை ஏற்பட்டுச்சோ அதே நிலைமை செங்கோட்டையனுக்கு ஏற்படும்னு சொல்ல வரீங்களா? அப்படித்தான் வரும். அதுதான் யதார்த்தம். இது செங்கோட்டையனுக்கு தெரியாதா? தெரியும். அதனால அவர் மோதி வெளியே போய் தனிச்சா நிற்பது என்ற அளவுக்கெல்லாம் துணிய மாட்டார். ஓகே, இதுதான் அவர் நிலை. உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே ரிபல் பண்ணுவாருங்கிறீங்களா? அவரு ரிபல்லியனே இல்ல, அவருக்குள்ள இன்ஜெக்ஷன் கொடுக்கப்படுது பாஜக தலைமையால். ஓகே, நீங்க வாங்க செங்கோட்டையன், நீங்க போங்க செங்கோட்டையன், நீங்க பேசுங்க செங்கோட்டையன், நீங்க உட்காருங்க செங்கோட்டையன் என்று சொல்லப்படுது. சரிங்க சார், செங்கோட்டையனை பாஜக இயக்குகிறது, இன்ஜெக்ட் பண்ணுதுங்கிறீங்க. அது நேத்து நிரூபணம் ஆயிடுச்சு. இப்போ செங்கோட்டையனை அவருடைய எல்லா பொறுப்புகள்ல இருந்தும் நீக்கிட்டாரு. அடிப்படை உறுப்பினர் பதவி மட்டும்தான் அவர்கிட்ட இருக்கு. அப்படின்னா எடப்பாடி என்ன சொல்ல விரும்புறாரு பாஜகவுக்கு? பாஜக நினைச்சதெல்லாம் செய்யறதுக்கு நாங்க ஆள் இல்லைன்னு சொல்ல விரும்புறோம். பாஜக வேறி அடிச்சிட்டாரு. ஏங்க, நட்சத்திர ஹோட்டலில் அமித்ஷா உட்காந்துக்கிட்டு எடப்பாடியை கூப்பிடும் பொழுது 12 மணிக்கு ஊடக சந்திப்புன்னு சொல்லி போட்டு 12 மணிக்கு எடப்பாடி வந்துட்டாரா? வரல. 1 மணிக்கு வந்துட்டாரா? 2 மணிக்கு வந்துட்டாரா? 3 மணிக்கு வந்துட்டாரா? அப்போ அவர் நினைச்ச மாதிரி தானே வந்தார். அதுவும் பாஜகவினுடைய மாநில தலைமைக்கான தேர்தலுக்கு யார் விண்ணப்பம் செலுத்த வேண்டும் செலுத்த வேண்டாம் என்பதை தீர்மானிக்கிறதுனால வந்தார். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும் நிலைகளை பாஜக எடுக்கும் பொழுது அதிலிருந்து பொதுச் செயலாளராக முதலமைச்சராக வர வேண்டிய சசிகலாவை வரவிடாமல் செய்து பிறகு சிறைக்கு அனுப்பிவிட்டு டிடிவி அடுத்து முதலமைச்சராக வந்துவிடக்கூடாது என்று அவரை திராகர் ஜெயிலுக்கு அனுப்பிவிட்டு செய்த ஒரு பாஜக கூட்டணி கட்சியான அதிமுகவினுடைய உள்விவகாரங்களில் தலையிடும் பொழுது கூட்டணி கட்சியான பாஜகவினுடைய உள்விவகாரங்களில் யார் மாநில தலைவராக இருக்கணும் என்று தீர்மானிப்பதற்கு பழனிசாமி தலையிடக்கூடாதா? நான் சுருக்கமாக கேட்குறேன் சார். அதாவது செங்கோட்டையனின் பொறுப்பு
எடப்பாடி கிட்ட வேகாதுன்னு சொல்ல வரீங்களா? வேகல்ல என்பது யதார்த்தம். ஓகே இல்லையா? அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே. ஆனாலும் இதே கருத்தை கொண்டுதான் வேலுமணி எஸ்பி வேலுமணியும் இருக்கிறார், தங்கமணியும் இருக்கிறார், சிவி சண்முகம் இருக்கிறார் என்பதும் உண்மை. அதாவது செங்கோட்டையன் என்ன மைண்ட் செட்ல இருக்காரோ அதே மைண்ட் செட்ல தான் இந்த 3 பேரும் இருக்காங்களா? இருக்காங்க. கேபி அன்பழகனும் தான் இருந்தாரு. இப்ப மாறிட்டாரா? அவரை உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் மாவட்ட செயலாளருக்கு என்பதை ஒரு மாதிரி நிரூபிச்சாரு பழனிசாமி. அவரு உளமாற புலகாங்கிதம் அடைஞ்சிட்டாரு. சரிங்களா? அதனால வேலுமணி, தங்கமணி, சிவி சண்முகம் 3 பேருமே எடப்பாடிக்கு இந்த செங்கோட்டை நீக்கின விஷயத்துல எதிரா இருக்காங்களா? செங்கோட்டையின் பதவி நீக்கத்தில் நல்ல விஷயம். எல்லோரையும் சேர்க்க வேண்டும் என்று செங்கோட்டையன் சொல்ற கருத்துல. இது செங்கோட்டையின் கருத்து இல்ல, பாஜக கருத்து. பாஜக கருத்து தாங்க. பாஜகவா சொல்லுது நாங்கள் அடுத்த கட்சியில் தலையிட மாட்டோம். இதுதானே பாஜக? ஆமா. உங்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு ஓபிஎஸ் அவர்களே ஏன் வெளியே போகிறீர்கள், தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு உள்ளே வாருங்கள் என்று சத்தமா சொன்னது டிடிவி தினகரன். சொன்னாரா இல்லையா? சொல்லி 1 வாரம் 10 நாள்ல டிடிவி தினகரன் என்ன செஞ்சாரு? வெளியே போயிட்டாரு. புரியுதுங்களா? இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? டிடிவி தினகரன் வெளியே போனதுக்கு பின்னாடி யார் இருக்கா? பின்னாடி முன்னாடி எல்லாம் இருக்க வேண்டாம். அதாவது இவர்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எப்பொழுது எடப்பாடி பழனிசாமி தான் தலைவராக தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்படுகிறாரோ, எப்பொழுது எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் என்பதும் அங்கீகரிக்கப்படுகிறதோ, அப்பொழுது எத்தனை தொகுதிகள் கொடுக்க வேண்டும் பாஜகவிற்கு, யார் யாருக்கு கொடுக்க வேண்டும், அதிமுகவில் யார் யாருக்கு இதுக்கு வேட்பாளர் கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் தீர்மானிப்பவர் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆயிடுறாரா? அப்புறம் இதை எப்படி சகிச்சுக்குவாங்க? அதனால அவர்களையும் சொல்லி 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 ஏமாற்றியது பாஜக. ஓபிஎஸ்சியும் டிடிவியும் ஏமாத்திட்டாங்க அப்படின்னு அவங்களே சொல்றாங்க, நாம சொல்லல. டிசம்பர்ல முடிவெடுப்பேங்கிறாரே சார் டிடிவி. எல்லோருமே அப்படித்தானே சொல்லுவாங்க. இப்போ உடனடியாக சொல்ல முடியாது, டிசம்பரில் சொல்கிறோம். அதற்குள்ள எல்லாமே மாற்றமாகி பாஜக கட்டுப்பாட்டில் அதிமுக வந்துருச்சுன்னு சொன்னால் வந்துடுவாங்க. எடப்பாடியை மீறி கட்டுப்பாட்டில் எடுக்க முடியுமா? அதுக்கு வாய்ப்பில்லை என்பதற்கான ஆதாரங்களும் வரலாற்று உண்மைகளும் பொருளாதார சமூக சூழ்நிலையும் தமிழ்நாட்டில் இருக்கிறது. பழனிசாமியை அதிமுக தலைமையில் இருந்து அசைக்க முடியாது என்ற அளவுக்கு வலுவாக பொருளாதார அடித்தளம் என்பது எடப்பாடிக்கு பின்னால உள்ள அந்த சமூகத்தினுடைய முன்னோடிகள்கிட்ட தொழிலதிபர்கள்ட்ட இருக்கு என்பதுதான் எதார்த்தம். எடப்பாடி தலைமையை அசைச்சிக்க முடியாதுங்கிறீங்க? அசைக்க முடியவில்லை என்று சொல்றேன். ஓகே. பாஜக முயற்சி எடுத்தும் முடியல. அப்போ அமித்ஷா மாறி 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 முயற்சி எடுக்கிறாரு என்பதில் தான் செங்கோட்டையனை வரவழைப்பது, பேசுவது, அடுத்து என்ன பேசணும்னு. பாஜக இவ்வளவு பண்றாங்கன்னு எடப்பாடிக்கும் தெரியாம இருக்காது? தெரிஞ்சுதான் ஏன் கூட்டணி வச்சிருக்காரு. அவர் திண்டுக்கல்ல வச்சு கூட்டணி அமைச்சர் தன்னுடைய கூட்டு அமைச்சரவையில் உள்ள அமைச்சர்கள்ட்ட மூத்தவர்கள்ட்ட பேசும் பொழுது யாரு பின்னால இருந்து எல்லாம் ஆலோசனை கூட செய்யறாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார். வந்துச்சா இல்லையா? இப்போ அப்போ கூப்பிட்டதும் செங்கோட்டையன் என்ன அமித்ஷா தான், இப்போ நேற்று கூப்பிட்டதும் செங்கோட்டையனை அமித்ஷா தான் என்று தெரிஞ்ச பிறகு யார் பின்னணியில் இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும் என்று பழனிசாமி சொன்னதற்கு பதில் கிடைச்சிருச்சா? உங்களுக்கு இங்கிருந்து ஆடிட்டர் குருமூர்த்தி டெல்லி போயிட்டு திரும்பி வந்த பிறகுதான் செங்கோட்டையன் இந்த பிரச்சனையை கிளப்புகிறார் என்று குரோனாலஜி ஆஃப் ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்கிறானே, நிகழ்ச்சிகளுடைய தொகுப்பு அந்த வரிசையில் இருக்க டிடிவி தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு வெளியே போகிறேன் என்று சொல்லும் பொழுது அவருக்கும் அதே போல கொடுக்கப்பட்டது இன்ஸ்ட்ரக்ஷனு, போய் வந்தார் டெல்லி என்ற ஒரு பேச்சு இருக்க. அதனால் நீங்கள் ஓபிஎஸ்ஸை கூப்பிட்டு சமாதானம்னு பேசாதீங்க, நீங்களும் அதே மாதிரி பண்ணிட்டு என்ன ஒரு ப்ரெஷர் கொடுங்க என்று பல்வேறு விதமான நிர்பந்தங்களை கொடுப்பது. ஓபிஎஸ் நிலைமை தான் செங்கோட்டையனுக்கு வருங்கிறீங்களா? ஓபிஎஸ் நிலைமை வருவது என்ற அளவுக்கு கூட வராது. அது ஓபிஎஸ் நிலைமைனா இன்னைக்கு ஓபிஎஸ் ஒன்றும் இல்லாமல் இருக்காரு. ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது அவர் நினைக்கல.
இல்ல சார், எடப்பாடிக்கு எதிராக ரிபல் பண்ணி கட்சியுடைய கரவேட்டி கூட இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் அவரால் கட்ட முடியல. அதே மாதிரியான நிலை செங்கோட்டையனுக்கு ஏற்படுமாங்கிற கேள்வியை கேட்கிறேன். அது ஒரு டிடிவி சொன்னீங்கனாலும் கூட நம்பலாம். ஒரு ஓபிஎஸ்ஓ ஒரு செங்கோட்டையனோ தானாக நின்று பழனிசாமியை எதிர்க்கணும் என்று எதிர்த்தார்களா என்று சொல்வது அவர்களுடைய பண்பாகவே இல்லை. ஒருத்தவங்க சொல்லிதான் எதிர்த்திருக்காங்க. பாஜக தான் அவர்களுக்குள்ள அது போன்ற எண்ணங்களை வந்து கொடுத்திருக்கிறது என்ற அளவுக்கு தான் வெளியே வந்துட்டு இருக்கு செய்திகள். அதனால இதுல என்ன செய்ய முடியும்? ஓகே சார், சரி, எடப்பாடியே இசைக்க முடியாது, செங்கோட்டையனுடைய பருப்பு எடப்பாடி கிட்ட வேகாதுங்கிறீங்க. செங்கோட்டையனுக்கு என்னதான் சார் எதிர்காலம் இருக்கு? செங்கோட்டையன் இருந்த அந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பு இருக்குல்ல, ஆமா, அதை அவரை தூக்கிய பிறகு இந்த பொறுப்பில் இருந்து ஏகே செல்வராஜ் என்று நியமனம் செய்திருக்கிறாரு பழனிசாமி என்ற பொதுச் செயலாளர். அந்த ஏகே செல்வராஜ் யாருன்னு சொன்னா ஒக்கலிக்க கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர். இந்த ஒக்கலிக்க கவுண்டர் சமூகம் என்பது மேட்டுப்பாளையத்தில் அவர்கள் நிறுத்தும் அவர்களுடைய சமூக வேட்பாளர் தான் வெற்றி பெறுவாங்க. அதிமுக எம்எல்ஏ இருக்கார் ஒருத்தர். அது மட்டும் இல்லாமல் கர்நாடகாவினுடைய எல்லை இல்லையா, அந்த இடத்துல போறா சத்தியமங்கலமோ கோபியோ எல்லாமே அந்த ஒக்கலிக்க சமூகம் இருக்கு, ஒரு கணிசமாக சொல்லும் அளவுக்கு. லிங்க கட்டிகள், கழுத்துல லிங்கம் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. அதுதாங்க அங்க வந்து பெரிய அளவுக்கு DK சிவகுமார் என்ற துணை முதலமைச்சர் இருக்காரு கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சி, அவர் ஒக்கலிக்க கவுண்டர் சமூகம். அது மட்டுமல்லாமல் அங்கு ஏற்கனவே ஒரு ஜனதாதள் எஸ் என்று ஒரு மதச்சார்பற்ற ஜனதாதளம்னு ஒன்று இருக்கே, குமாரசாமி, தேவகவுடா, இவங்கெல்லாம் ஒக்கலிக்க கவுண்டர் சமூகம். புரியுதுங்களா? அதனால அவர்களும் ஒரு வலுவாய்ந்த சமூக கட்டமைப்புடன் அந்த எல்லையில் உள்ளவங்க இருக்காங்க. ஆமா, அதனால அவர்களை போடுவதன் மூலம் என்ன, அங்கே வந்து எந்த சவாலுக்கும் தயார் என்று சொல்வதாக பொருள். ஓகே, அது மட்டுமல்ல, SB வேலுமணி அளவுக்கு அதிகமாக செங்கோட்டையன் குரலை எதிரொலித்து பாஜகவுக்கு விசுவாசமாக ஒரு கலக குரல் எழுப்புவார் என்றால் SB வேலுமணியினுடைய இடத்தில் சேமா வேலுச்சாமி என்ற மிகவும் வலுவான ஒரு பிரமுகரை கையிலேயே சப்ஸ்டியூட்னு சொல்லுவானா கிரிக்கெட் விளையாட்டுல, ஆமா, அது மாரி வச்சுக்கிட்டு இருக்காரு பழனிசாமி. என்ன சார் சொல்றீங்க? வேலுமணி அசைச்சிக்க முடியாதே சார் அப்படின்னு நீங்க எல்லாம் வெளி உலகத்துல பாக்குறீங்க. ஆனால் தொண்டர்களால், அதிமுக தொண்டர்களால் உருவான தலைவன் சேமா வேலுச்சாமி, ஜெயலலிதாவால் மேயராக போடப்பட்டவர். அது ஆனால் ராவணன் அப்படின்னு சொல்லி போட்டு சசிகலா குடும்பத்திலிருந்து ஒருத்தர் வந்தாரா? ஆமா ஆமா, அக்ரிகல்ச்சர் காலேஜில் அங்கே வந்து அவர் படித்தாரா? அந்த ராவணன் இருக்கார, அவரால் அடையாளம் காட்டப்பட்டு வளர்க்கப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டவர் SB வேலுமணி. புரியுதுங்களா? மேலிருந்து அறிமுகப்படுத்தப்பட்ட SB வேலுமணி வலுவாய்ந்தவரா, தொண்டர்களால் தலைவராக வளர்க்கப்பட்டவர் வலுவாய்ந்தவரா சேமா வேலுச்சாமி என்பதை கோவையில் உள்ள கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் மத்தியில் உள்ள அதிமுகவில் உள்ள அந்த தொண்டர்களிடம் போய் கேட்கணும், அது தெரிஞ்சிடும். சார், கடைசி கேள்வி சார், தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயணத்தில் இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். குறிப்பாக தேவர் அவர்கள் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு பாரத ரத்னா கொடுக்கணுங்கிற ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. அதே போல வந்து இந்த மதுரை விமான நிலையத்துக்கு முத்துராமலிங்க தேவர் பேர் வைக்கணும்னு சொல்றாரு. இந்த பேர் வைப்பதுங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ. அதை கலைஞர் ஜெயலலிதா அவர்களே வந்து பேக் அடிச்சிருக்காங்க. எடப்பாடி இப்படி சொல்றாரு, முக்குளத்தோர் ஓட்டுக்காக தான் எடப்பாடி இப்படி பேசுறாருங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு. இதை வந்து அங்க இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த மக்களுமே இதை வந்து எதிர்க்கிறாங்க, தலைவர்களும் அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி உங்க பார்வை சார்? அதாவது குறிப்பிட்ட முக்குளத்தோர் சமூகத்திற்கும் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கும் ஒரு போட்டியும் மோதலும் இருந்தது என்பது நடந்து முடிந்த கதை. ஆமா, அந்த மோதல்கள் எல்லாம் சரியாகி இப்பொழுது வந்து நல்லிணக்கம் உருவாகியிருக்கிறது என்பது ரெண்டு சமூகத்திலும் வந்திருக்கக்கூடிய ஒரு முதிர்ச்சி. சரி, இது எல்லோரும் ஒப்புக்கொள்வாங்க. சிலர் தவறு செய்கிறார்கள், தூண்டப்படுகிறார்கள் என்பது வேறு கதை. ஓகே, அந்த நடந்த வன்முறைகள், ஆணவ படுகொலைகள் என்பதெல்லாம் அப்படித்தான். ஓகே, முழு சமூகமும் ஈடுபடவில்லை. ஆனால் அவர்கள் பகையாக இருந்த காலத்தில், மோதலாக இருந்த நேரத்தில் இந்த விமான நிலையத்தினுடைய பெயர் வைத்தல் என்பதில் ஒரு போட்டா போட்டி இருந்துச்சு. ஆமா ஆமா ஆமா. இப்பொழுது போட்டா போட்டி வேண்டாம் என்ற மனோபாவம் ரெண்டு மக்களுக்கு வந்தாச்சு. இந்த நேரத்தில் பார்த்து எடப்பாடி எதற்காக
பாரத ரத்னா கொடுக்கணும்னு சொன்னாலும் பரவாயில்ல, விமான நிலையம் பேரை சொல்லணும் என்று கேட்டால் ஆர்எஸ்எஸும் பாஜகவும் டெல்டா மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலும் உள்ள முக்குலத்தோர் வாக்குகள் தங்களால் எடுக்க முடியவில்லை என்று நினைத்து அதை அதிமுக மூலம்தான் எடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டு அதற்காக சசிகலாவும் ஓபிஎஸும் தினகரனும் வந்தா முக்குலத்தோர் ஓட்டு பூரா வந்துரும்னு நினைச்சுக்கிட்டு, ஏன்னா தெரியாது அவங்களுக்கு தமிழ்நாடு தெரியாது, யதார்த்தம் புரியாது, தென் மாவட்டங்கள் அறியாது ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கு. அதனால அவங்க எடுத்த முயற்சியில் தான் இந்த நிர்பந்தம் கொடுக்கறாங்க என்பது எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சு. முக்குலத்தோர் ஓட்டுக்காக தான் இந்த பேர் வைக்கணுங்கிறாங்களா? முக்குலத்தோர் ஓட்டுக்களை வாங்குவதற்காகத்தான் பிரிந்தவர்கள் சேரணும் என்ற விஷயத்தை வைக்கிறார்கள் ஆர்எஸ்எஸ் பாஜகன்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா. அத பேரை அறிவிப்பதன் மூலம், பேரை வைக்கங்கன்னு சொல்வதன் மூலம் நாம் அப்படியே அதை அறுவடை செஞ்சிடலாம், நாம் எடுத்துடலாம், இவங்க வெளியில பிரிஞ்சவங்களை சேர்க்காமலேயே என்று பழனிசாமி நினைக்கிறார். ஓ, பிரிந்தவர்களை சேர்க்கக்கூடாது என்பதில் பழனிசாமி உறுதியா இருக்கக்கூடாது. ஓ, அதுக்காக தான் இப்படி சொல்லியிருக்காரு. அவருக்கு இன்னொன்றும் தெரியும். தேவேந்திரகுல வேளாளர்களை விடுத்து விட்டு விமான நிலையத்திற்கு அவர்களுக்கு விரும்பாத ஒவ்வாமையாக இருக்கக்கூடிய பெயரை வைக்க மாட்டார்கள் பாஜக அகில இந்திய தலைமை அவருக்கும் என்று பழனிசாமி தெரியும். அதனால ஈடேறாத ஒரு கோரிக்கையை வைத்து முக்குலத்தோர் மத்தியிலும் தனக்கு ஒவ்வாமை இருப்பதை உடைத்து விடுவதும், பாஜகவால் அதை செய்ய முடியாத ஒன்றை கோரிக்கையாக வைப்பதும் என்று பழனிசாமி தந்திரம்னு நினைச்சு அதை போடுறார். ஓகே. அதனாலதான் மக்கள் பெரிய அளவுக்கு கொந்தளிப்பும் இல்லாம ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி மட்டும் அறிக்கை கொடுக்குறாங்க. அதுவும் மென்மையாக இமானுவேல் சேகரனுடைய பெயரை வைக்க சொல்லி அங்கு நிலத்தை கொடுத்த தேவேந்திரகுல மக்கள் கேட்காங்க என்று மென்மையாக, கோபமாக எல்லாம் திட்டல பார்க்கணும். அப்ப கூட்டணி கட்சிகளான அவர்கள் சொல்லக்கூடியதையும் எடுத்து அவர்களுடைய கோரிக்கையை நம்ம சொல்லிவிட்டோம், மேலே கேட்கணும், மேலே உள்ளவன் செய்ய மாட்டான் என்பதுதான். அதே சமயத்தில் முக்குலத்தோருக்கு செய்து தாங்கள் பக்கம் இழுப்பதற்கு அவருக்கு ரத்னா கொடுங்க, பாரத ரத்னா என்ற விஷயத்தை வைக்கிறார். ஓகே. அதனால இவ்வளவும் அவர் இதை இப்படித்தான் புரிந்து கொண்டார் இந்த விஷயத்தை. அதற்காக அவர் முன்வைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக செங்கோட்டையனுடைய பருப்பு எடப்பாடி கிட்ட வேகாது. குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை செங்கோட்டையனுடைய இந்த கட்சி பதவி நீக்கம் பெரிய இதையும் ஏற்படுத்தாது. அவருக்கு சப்ஸ்டியூட்டா இன்னொருத்தர் கொண்டு வந்துட்டாங்க. அங்க இருக்க ஒரு பலமான இருக்கிற ஒரு சமூகம்னு சொல்லியிருக்கீங்க. பார்க்கலாம் சார், பல்வேறு அப்டேட்ஸ் இதை தூக்கி போய்கிட்டே இருக்கலாம். குறிப்பாக செங்கோட்டையனை இயக்குவது பாஜக அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப வெளிப்படையா பேசியிருக்கீங்க. மேலும் கொடுத்து பேசியமைக்கு நன்றி மணி சார்.